இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், சக மனிதர்களை எப்படி கையாள்வது என்பதுதான். சக மனிதர்கள் என்பவர்கள் யார்? நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே சக மனிதர்கள் தான். நம்முடைய பணியிடங்கள், வீடு, அதே போல் நீங்கள் மாணவர்களாக இருந்தால் கல்விக்கூடங்கள் அல்லது பொதுவான ஒரு செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள், இப்படி பலதரப்பட்ட இடங்களில் நாம் வெவ்வேறு விதமான மனிதர்களை சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கிற போது சில மனிதர்களை நாம் கையாள்வது நமக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. அதாவது நமக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தொடர்பே ஏற்படாது. இன்னொன்று, எந்த விதமான தர்க்கமும் மற்ற அல்லது எந்த விதமான ஒரு பொருத்தமற்ற செயல்பாடுகளை பேசக்கூடியவர்கள், பொருத்தமற்ற வகையில் பேசக்கூடியவர்கள் அல்லது அர்த்தமற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் நாம் அடிக்கடி சந்தித்து கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக கூட அவர்கள் இருப்பார்கள். அவர்களை நாம் எப்படி கையாள்வது? இதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. சமீபத்தில் நான் ஒரு புத்தகம் படித்தேன். மேக்ஸி ரோவர் என்பவர் எழுதிய ஹவு டு டீல் வித் இடியட்ஸ் என்கிற புத்தகம். அதாவது மேக்ஸி ரோவருடைய அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு முட்டாள்களை எப்படி கையாள்வது என்பது. இதில் முட்டாள்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? இது அளவுக்கு அளவு மாறுபடும். எல்லோருமே ஒருவர் இன்னொருவரையும் முட்டாள் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒரு தனி மனிதராக உங்களை யார் எரிச்சல் ஊட்டுகிறார்களோ, யார் உங்களை தொடர்ந்து ஒரு மன நெருக்கடிக்கு ஆளாக்குகிறார்களோ, அல்லது நீங்கள் சொல்கிற எதையுமே புரிந்து கொள்ளாமல் அதற்கு சம்பந்தமில்லாதவற்றை சொல்லி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் முட்டாள்கள். அப்படித்தான் அவர் இந்த புத்தகத்திலே வரையிருக்கிறார். இந்த மனிதர்களுக்கும் உங்களுக்குமான உறவு என்பது ஒரு மன ரீதியாக உங்களை மிகவும் துன்புறுத்தக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது. அப்படி என்று சொன்னால் இவர்களிடமிருந்து எப்படி விலகி நிற்பது அல்லது அவர்களை எப்படி கையாள்வது? இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அப்படி பார்க்கிற போது அதில் அவர் இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், வெவ்வேறு விதமான முட்டாள்தனங்கள் கொண்டவர்கள் இருப்பார்கள். எல்லோரையும் ஒரே மாதிரி நீங்கள் கையாள முடியாது. ஒவ்வொன்றுக்கும் தனி உத்தி தேவை. சில பேர் மத ரீதியான முட்டாள்தனமான கருத்துக்களை கொண்டிருப்பார்கள், சில பேர் அரசியல் ரீதியான முட்டாள்தனமான கருத்துக்களை கொண்டிருப்பார்கள், சில பேர் மருத்துவம் தொடர்பான தவறான கருத்துக்களை கொண்டிருப்பார்கள். இப்படியாக தர்க்கமற்ற அல்லது ஒரு பொருத்தப்பாடற்ற எண்ணங்களை வெளிப்படுத்துகிற பலதரப்பட்ட மனிதர்களை அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திப்போம். முதலில் அவர்கள் எத்தகைய ஒரு தப்பெண்ணங்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி உங்களுக்கு ஒரு மதிப்பீடு இருக்க வேண்டும். இன்னொன்று, கீப் டிஸ்டன்ஸ், அதாவது அவர்களிடமிருந்து கூடுமான வரை நீங்கள் விலகி இருக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமான விஷயம். நிறைய நேரங்களில் நாம் என்ன செய்வோம் என்று கேட்டால், அவர்களோடு தொடர்பு கொண்டே இருப்போம். அது அவர்களுடைய வலைக்குள் நம்மை இழுக்கிற ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் அவர்களிடமிருந்து விலகி இருப்பது என்பதை ஒரு முக்கியமான பரிந்துரையாக சொல்கிறார். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது ஒரு பழமொழி இருக்கிறது, ஒரு முட்டாளோடு விவாதம் செய்தால் யார் முட்டாள் என்பது தெரியாமல் போய்விடும் என்று. அத்தகைய நபர்களிடம் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது, அவர்களோடு எந்த விதமான ஒரு பரிவர்த்தனைகளையும் செய்யாமல் இருப்பது மிக மிக முக்கியம் என்று சொல்கிறார்கள். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், பொறுமையாக இருப்பது. ஏனென்றால் நம்மை தொடர்ந்து உங்களை ப்ரோவோக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து உங்களுடைய கோபத்தை தூண்டும்படியாக ஏதாவது செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த இடத்தில் பொறுமை என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக மிக முக்கியமாக அவர் சொல்லக்கூடியது என்பது ஹியூமர். சிலவற்றை சிரித்தே கடந்து விடுவது என்று சொல்வோம். அவன் பண்ணுறது முட்டாள்தனமாக இருக்கும், ஆனால் நம்ம ஒரு ஹியூமராக அதை கடந்து போயிடணும். சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. எல்லாத்தையும் விட சில சமயத்தில் அவங்க அனுதாபம் காட்டப்பட வேண்டியவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு எம்பதி அல்லது ஒரு சிம்பதிக்குரியவர்களாக இருப்பார்கள். அந்த குணத்தை நாம் வளர்த்துக்கொள்வது. அனைத்தையும் விட மிக மிக முக்கியமானது பொறுமை. இந்த பொறுமை தான் முட்டாள்களிடமிருந்து நம்மை காப்பாற்றும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், முட்டாள்களோடு நாம் சரிக்கு சமமாக சண்டையிடுகிற போது அதில் இழப்பு அதிகமாக யார் முட்டாளாக இல்லையோ அவர்களுக்கு தான் ஏற்படும். இதெல்லாம் இந்த புத்தகத்தில் மிக விரிவாக பேசுகிறார்கள். இந்த அடிப்படை கோட்பாடுகளை நாம் எடுத்துக்கொண்டால் முட்டாள்களை அல்லது நமக்கு ஆத்திரம் ஊட்டுகிறவர்களை, எரிச்சல் ஊட்டுகிறவர்களை எப்படி சகித்துக்கொள்வது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். யாரோ சிலரை, இந்த சமூகத்துக்கு எதுவும் செய்யாதவர்களை கூட நினைவு வைத்துக் கொள்ளுகிற வரலாறும் மக்களும், இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் உழைத்த பலரை ஏனோ மறந்து விடுகிறார்கள் என்பதும் உண்மைதான். நான் இப்போது ஒரு பெயரை குறிப்பிடுகிறேன் என்றால் அந்த பெயர் எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த பெயர் நீடாமங்கலம் ஆறுமுகம் என்பது. நீங்கள் கேட்டு பார்த்தால் நீடாமங்கலம் ஆறுமுகத்தை தெரியுமா என்று கேட்டால்
நான் அறிந்த வரையில் 190 பேருக்கு தெரியாது என்பதுதான் உண்மை. திரைப்படங்களிலே நடித்தவர்களை நாம் எல்லோரும் அறிவோம், பல பழைய சாமியார்களை அறிவோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நீடாமங்கலம் ஆறுமுகம் போன்ற ஒரு சமூக மாற்றத்திற்காக உழைத்த, தங்களையே பலியாக கொடுத்த பெரியவர்களை நாம் அறிந்திருக்கவில்லை. நீடாமங்கலம் நமக்கு தெரியும், மன்னார்குடி திருவாரூருக்கு அருகிலே இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் 1938 நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம். அதற்கு பின்னால் அவர் தலைமையேற்று அங்கே இருந்த அந்த கொடுமைகளை நீக்குவதற்கு அவர் நடத்திய அந்த வழிமுறைகள், இவைகளை பற்றியெல்லாம் மக்கள் ஏனோ மறந்து போய்விட்டார்கள். திருநெல்வேலியிலே வரலாற்றுத்துறை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற நீலகண்டன் அவர்கள் அந்த நீடாமங்கலம் நிகழ்ச்சிகளை மிக விரிவாக ஒரு புத்தகமாகவே எழுதியிருக்கிறார். அதைப்போல யூடியூப் புரூட்டஸ் என்கிற ஒரு வலையொலி யூடியூப் நடத்தி கொண்டிருக்கிற மைனர் அவர்கள் இப்போது நினைவு வைத்து கொண்டு முகநூலிலும் நீடாமங்கலம் ஆறுமுகம் அவர்களின் படத்தோடு ஒரு செய்தியை எழுதியிருக்கிறார். நீடாமங்கலம் ஆறுமுகம் யார்? அந்த பகுதியில், குறிப்பாக அந்த கிழக்கு தஞ்சை என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில் மிக கொடுமையான சவுக்கடியும் சாணிப்பாலும் இருந்த காலம். 1930களின் இறுதி என்பது சவுக்கடியும் சாணிப்பாலும் என்கிற இந்த தொடரே இந்த சமூகம் எவ்வளவு கொடூரமாக இருந்திருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு. வேறு எந்த குற்றமும் இல்லை. பிறப்பால் கீழ்ஜாதி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த மக்கள் மற்றவர்களோடு சேர்ந்து அமர்ந்து உணவருந்தினால், சேர்ந்து உட்கார்ந்தால் அவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனை தான் மரத்திலே கட்டி வைத்து சவுக்கால் அடித்து சாணிப்பாலும் கொடுக்கிற ஒரு சமூகமாக இது இருந்திருக்கிறது. பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு என்று சொல்லுவதற்கு ஒரு விதத்தில் வெட்கமாகத்தான் இருக்கிறது. ஒரு மனிதனை வெறும் பிறப்பின் அடிப்படையில் அவனுடைய சாதியின் பெயரால் இத்தனை கொடுமைகளை செய்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் நீடாமங்கலம் ஆறுமுகம் என்ன செய்தார் என்றால், அப்போதெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு குழுவினர் இருப்பார்கள், ஜில்லா போர்டு என்று பெயர். அந்த குழுவினர் தான் அந்த மாவட்டத்திற்கு வேண்டியவைகளை எல்லாம் தீர்மானிப்பார்கள், முடிவு செய்வார்கள். அந்த ஜில்லா போர்டு என்று சொல்லப்படுகிற குழுவுக்கு பிணம் எரிக்கிற, பறை அடிக்கிற பாவாடை என்கிற ஒருவரை உறுப்பினராக்கி எல்லா கூட்டங்களிலும் மற்றவர்களோடு அவரை முதலில் உட்கார வைத்தவர் நீடாமங்கலம் ஆறுமுகம். இன்றைக்கு நாம் பேசலாம், இன்றைக்கு எத்தனையோ ஊராட்சிகளில் பட்டியலின மக்கள் இருக்கிறார்களே என்கலாம். அவர்களும் கூட இன்றைக்கும் முழுமையான உரிமைகளை பெற முடியாதவர்களாக பல இடங்களில் இருக்கிறார்கள். 1938 இப்படி ஒன்றை நாம் நினைத்து பார்க்கவே முடியாது. அந்த பாவாடை என்பவரை சமமாக மற்றவர்களோடு உட்கார வைத்து, உனக்கு சம்மதம் என்றால் இரு, இல்லை என்றால் இந்த குழுவை விட்டு போய்விடு. போக மாட்டார்கள். ஏனென்றால் அந்த குழு அதிகாரமுடைய ஒரு குழு. அந்த குழுவில் அவர் உறுப்பினராகிறார். குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்தபோது அத்தனை பேரையும் திரட்டி கொண்டு ஒரு பெரிய பேரணியை அங்கிருந்து பெரும் படையாக நடந்து வந்தவர் நீடாமங்கலம் ஆறுமுகம்தான். அவர் செய்த பல செயல்கள் இன்று வரையில் அந்த பகுதியில் மிகப்பெரிய செயல்களாக பேசப்படுகின்றன. ஆனால் அந்த பகுதியில் இருக்கிற சிலருக்குத்தான் அவரை தெரிந்திருக்கிறதே தவிர மற்றவர்களுக்கு தெரியவில்லை. அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை தமிழ்நாடு நெஞ்சில் ஏந்த வேண்டும். இந்த சாதியின் அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வை எதிர்த்து நடைமுறையில் போராடியவர் நீடாமங்கலம் ஆறுமுகம் அவர்கள். தேவசகாயம், நாகரத்னம் போன்றவர்கள் சவுக்கால் அடிக்கப்பட்ட போது அதை தடுத்து நிறுத்தியவரும் நீடாமங்கலம் ஆறுமுகம்தான். இப்படி மக்களுக்காக பாடுபட்ட மனிதர்கள் பலரை நாம் மறந்துவிட்டோம் என்பது ஒரு வேதனையான செய்தி. இனிய காலை வணக்கம் நேயர்களே. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற தொகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிற பிரிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு சைபர் கிரைம் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, சைபர் குற்றங்களும் சைபர் பாதுகாப்புகளும். இப்போது டைப்ஸ் ஆஃப் க்ரைம்ஸ் என்னென்ன இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இந்தியன் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், என்னென்ன அவேர்னஸ் கோர்சஸ்லாம் பண்ணலாம், அதில் எல்லாமே இப்போ நம்ம இந்த பிரிவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது இன்டர்நெட் தான் எல்லாத்துக்குமே மூல காரணம். இன்டர்நெட்டில் நம்ம நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் நெகட்டிவாகவும் நிறைய ஹேக்கர்ஸ் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சைட் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பர்சன் எகெயின்ஸ்ட், சைபர் கிரைம் எகெயின்ஸ்ட் பர்சன்
சைபர் கிரைம்ஸ் எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட், சைபர் கிரைம் எகெயின்ஸ்ட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹேக்கிங் வந்து இன்னொருத்தர் ப்ரோக்ராமை எடுத்து இன்னொருத்தரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஹேக் பண்ணி அதை வேறு இடத்துல லீக் பண்ணுறது, அதான் ஃபஸ்ட்டு ஹேக்கிங். செகண்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கிராக்கர்ஸ் வந்து ஒரு இதில் போட்டு ஃபிசிக்கலாக ஒரு செகண்டரி ஸ்டோரேஜோ, ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸோ, ஒரு ஹார்ட் டிஸ்கோ, ஒரு யூஎஸ்பியோ டேமேஜ் பண்ணுறது கிராக்கர்ஸ். அதே மாதிரி ஸ்கிரிப்டிக்கல் ப்ரோக்ராமை வந்து நமக்கு ஒரு ஏதாவது ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் பண்ணி அந்த ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணாமல் போடுறது. அன்எத்திக்கல் எம்ப்ளாயி, ஒரு கம்பெனிலேருந்து நமக்கு பிடிக்கல இன்னொரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா இந்த கம்பெனியில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்து லீக் பண்ணுறது. சைபர் டெரரிஸ்ட், இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். நம்மளோட சைபர் டெரரிஸ்ட்னால் போய் கவர்மெண்ட்டுக்கே ஒரு அலர்ட் கொடுக்குறது, இது பண்ணலைன்னா நாங்கள் இந்த பயங்கரவாதம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தீவிரவாத தாக்கல் பண்ணுறது. அது மாதிரி கார்ப்பரேட் ஸ்பை, அதாவது ப்ரைவசி அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, எல்லா கம்பெனியோட லீக் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அனதர் கம்பெனிக்கு லீக் பண்ணுறது. ஸோ இதோட ட்ராக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் க்ரைம். இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் எந்த அளவுக்கு அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் ஒரு டிராஃபிக் சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணார் ஒருத்தர். அது 10 லேன் 8 லேன் இருந்தால் கூட ஒரு லேன்லேருந்து அடுத்த லேன் டைவர்ட் பண்ண மாட்டாங்க. பட் என்டையர் சிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணி 4 நாள் ஆச்சு அதோட ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு. இதே ஆஸ்திரேலியன் அட்டாக் வந்து 250 டன்னோ ஒரு வேஸ்டேஜை வந்து ஒரு ரிவரில் கலக்க வச்சாங்க. அது என்ன ரீசன் கேட்டால் வெரி சில்லி ரீசன். அவரோட அப்பாயின்மெண்ட், அதாவது எங்கெங்கே கம்பெனிக்கு போகிறாரோ அதெல்லாம் வந்து எங்கேயுமே ரிஜெக்ட் ஆகிருக்காரு. அதனால் ஒரு வெக்ஸ் ஆகி இப்படி பண்ணார். இது நார்த் கொரியா சோனி என்டர்டைன்மெண்ட் கம்ப்ளீட் சேனலை ஹைஜாக் பண்ணிவிட்டு அன்ரிலீஸ்டு மூவிலாம் வந்து அதில் போட்டாங்க. சைனீஸ் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸில் உள்ள அது கம்ப்ளீட்டாக அது இதெல்லாம் இருக்குது, டேட்டா பேஸ் இருக்குது, அதோட வெதர் ஃபோர்காஸ்டிங் இருக்குது, எல்லாமே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அதை மாற்றினாங்க. இப்போ இது காரில் வந்து யூஎஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா கார் இருக்குது, காரில் வந்து சிப் யூஸ் பண்ணுறாங்க. சிப்பு வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அந்த பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு வந்து அதே சிப்பை இன்னொரு ஹேக்கர் கையில் கிடச்சாங்கன்னா இப்போ நம்மளோட பிரேக்கு, நம்மளோட ஆக்சிலேட்டரு, ஸ்பீடு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அவரோட ஹேக்கர் கையில் போச்சுன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. போர்லாண்டில் வந்து ஏரோப்ளைன் ஹேக்கிங் கம்ப்ளீட்டாக எடுத்து ஏதோ ஒரு அடுத்த சிக்னல் கிடைக்காதுன்னா ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டில் வந்து ஒரு நம்பர் 1 பேங்க்கு, அதிலே பார்த்திங்கன்னா 12 hours அந்த ஏடிஎம்மில் அட்டாக் எதுவும் ஒர்க் பண்ணாமல் விடுறாங்க. அது மாதிரி எம்பிஏ அப்ளிகேஷன் ட்ராக்கிங் ஒரு இது பண்ணி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலே வந்து நிறைய பேர் அதனால் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய அளவு தாக்கம் கிடையாது. பட் பர்சன்ஸ் வைஸ் இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு சைபர் ப்ரொஃபைலிங் எல்லாமே போட்டுறாங்க. அதனால் அதுலேருந்து ஒரு பர்சன் மேலே பிடிக்கல, இல்லைன்னா ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்ருக்கு இந்தியாவில். இப்போ 25 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து 4.20 கோடி மக்கள் வந்து சைபர் கிரைம்னால் அஃபெக்ட் ஆகிறாங்க. அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5ல் ஒரு பகுதி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் அஃபெக்ட் ஆகிறாங்க. பட் இன்னொரு புள்ளியில் என்ன சொல்லுதுன்னா 72,000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 2004லேருந்து 2014 வரை 10 வருஷத்துக்கு கம்ப்ளைண்ட் புக் ஆகிருக்கு. அதனால் இப்போ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 6,000 கம்ப்ளைண்ட் ஒரு வருஷத்துக்கு. பட் இன்னொரு சர்வே என்ன சொல்லுதுன்னா 14,000 கம்ப்ளைண்ட் வந்து ஒரு மாதத்துலேயே நடக்குது. ஸோ 14,000 கம்ப்ளைண்ட் ஒரு மாதத்தில் நடக்கும்போது 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த நேரத்தில் 6,000 கம்ப்ளைண்ட் தான் நம்ம புக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்னென்னா அவேர்னஸ் தேவை. ஸோ அது அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஈஸியாக புக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே முதல்ல கொஞ்சம் நிறைய மாற்றணும். இப்போ ஒரு சின்ன ஒரு கோர்சஸ் இருக்குன்னா ஒரு 100 நாள் ஒரு கோர்ஸ் பண்ணி அந்த ஹேக்கிங் கோர்ஸ் நடத்துவோம். பட் இது யூஎஸ்லேயோ யூகேலேயோ பார்த்தீங்கன்னா 2 years நடத்துவாங்க. ஸோ என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர் அது மட்டும் தான் இங்கே பண்ணுறோம், ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் மாற்றணும். சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. இப்போ ஹேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விட அவங்க நிறைய நாலேஜபிளாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அதை வந்து நம்மளோட அந்த ஐடியாவை ஹேக் பண்ணி அதை எப்படி ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறத திங்க் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நிறைய பண்ணால் தான் அதோட லூப் ஹோல்ஸ்லாம் நமக்கு தெரியும். இப்போ பெங்களூரில் பார்த்திங்கன்னா சைபர் கிரைம் ஃபஸ்ட்டு சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ மகளிர் காவல் நிலையம் இருக்கிற மாதிரி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 இடத்துல தான் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் அதிகமாக கொண்டு வரணும். இப்போது விமன் வந்து நமக்கு நிறைய ஹராஸ்மெண்ட்ஸு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய குற்றங்கள் வந்து சைபர் குற்றங்கள் வந்து விமனுக்கு பெண்களுக்கு எதிர்மாக தான் நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த இது வந்து சமூகத்தை நம்ம குற்றம் சொன்னாலுமே நம்ம பெண்களும் அதுக்கு, இப்போ நம்ம மக்களும் அதுக்கு ஒரு காரணம் தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருக்குது, அதில் ஒரு டேட் ஆஃப் பர்த்து, நம்ம நேமு, நம்மளோட பேரண்ட்ஸ் நேமு, நம்மளோட பிரதர்ஸ் நேமு, சிஸ்டர்ஸ் நேமு, நம்ம எங்கே படித்தோம், யூஜி எங்கே பண்ணோம், பிஜி எங்கே பண்ணோம், எங்கே ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணோம், நேற்று எங்கே போனோம், இன்றைக்கி எங்கே போனோம், நாளைக்கு எங்கே, இது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும்போது ஒரு ஹேக்கர்ஸ் வரும்போது அவங்களுக்கு பெரிய பெரிய ரிசர்ச்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க ஈஸியாக அதில் வந்து ஒரு போனாங்களே நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அது பண்ணி ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து உமன்ஸ் வந்து
கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி 6000 கம்ப்ளைண்ட் தான் அங்கே வந்திருக்கு, ஆனால் 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது 1 இயருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளைண்ட் நிறைய கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம். இப்போ கேர்ள்ஸ்னால ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம். பேரண்ட்ஸ் போய் ஃபஸ்ட்டு அதை ஃபோட்டோ எடுத்து பண்ணலாம். அந்த ஃபோட்டோ எடுத்து பண்ணும்போது கொடுத்துட்டு திரும்ப எப்போ தேவைப்படுதோ அப்போ போய் நீங்கள் அது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி இப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்பி இருக்குது, நம்ம சிடி இருக்குது, நிறையா. இப்போ யூஎஸ்பிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 64 கிலோபைட் 120 கிலோபைட் சின்ன அதெல்லாம் எடுத்து எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம லாக்கர்லேயே போட்டு வைக்கலாம் அந்த யூஎஸ்பியை. அது மாதிரி நமக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து நமக்கு ஒரு சிவிவி நம்பர்னு கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அன்னெசரி. இப்போ ஒரு 4 பேர் இருக்கோம், 5,000 நம்பர் நம்ம ஹாய் சொல்ல மாட்டோம். பட் நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எல்லாருக்குமே நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாஸ்வேர்டு தான். பாஸ்வேர்ட் செக்கிங் வந்து நம்ம இப்போ ஜெயபால் ராஜா என்னோட பேர், இப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஜேங்கிற இடத்துல நம்ம ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு, இப்போ ஈங்கிற இடத்துல எக்ஸ்பிளமெண்ட் மார்க்கு, அது மாதிரி ஒய்ங்கிறது கொஷின் மார்க், இதை கொஷின் மார்க் கொடுக்கலாம். அது மாதிரி ஆர்ஏ அப்படியே வைக்கலாம். ஸோ ஒரு டாலர் போடலாம். ஸோ இதெல்லாம் காம்பினேஷன்ஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பாஸ்வேர்ட் செக்கிங்கிறது யாருமே ஈஸியாக டேஸ்ட் அவுட் பண்ண முடியாது. அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாஸ்வேர்ட் சொல்லியிருப்போம். பட் நாலு பேர் அதே ஃப்ரெண்டு வந்து நமக்கு இதாகலாம். அப்போ நம்ம பாஸ்வேர்டு மாற்றலாம். பட் என்னென்னா அவன் எனிமி ஆனால் கூட வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து எப்படி நம்ம வைப்போம் அப்படிங்கிற ஐடியா வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே பாஸ்வேர்டு செக்கிங்கில் இருந்து கிரெடிட் கார்டில் இருந்து நம்மளோட செக்யூரபிள் லைஃப் நமக்கு நல்லா போகிறதுக்கு நம்ம பாசிட்டிவாக இன்டர்நெட்டை ஒர்க் பண்ணோம்னா நிறைய பாசிட்டிவ் லைஃப்பில் நமக்கு அச்சீவ் பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம சைபர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் கிரைமோட சாராம்சம். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப்பிக்கில் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம்.